இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தர் சொல்றேன், உன்னுடையதான சிறையிருப்பின் காலங்கள் எல்லைக்கு உட்பட்டது. 10 நாட்கள் துன்பப்படுவீர்கள், பிற்பாடு விடுவிக்கப்படுவீர்கள். உன்னுடையதான துன்ப நாட்கள் நீடித்திருப்பதில்லை, அது ஒரு சீசன் தான். சில நாட்கள் துன்பப்படுவீர்கள், மறுபடி துன்பத்தில் கண்டதான வருஷங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை, யோசியா மரிச்சு போனா அவனுடைய மகன் யோவகாசை அழைச்சிட்டு வந்து அவனுடைய அப்பா ஸ்தானத்தில் ராஜாவாக்குறாங்க. ராஜாவாக்கும் போது இந்த யோவகாசுக்கு 23 வயசு. 3 மாசம் தான் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடி எகிப்தின் ராஜா அவனை திரும்ப வரும்போது அவனுக்கு ஒரு 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொண்ணையும் தண்டனையா சுமத்திட்டான். தண்டனையா சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீம், அவனுடைய பேரை யோயாக்கீம்னு மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவகாசையும் எகிப்தின் ராஜாவை நேகோ எகிப்து கொண்டு போயிட்டான். யோவகாசத்துக்கு போயிட்டான். அப்போ யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயசா இருக்கிறான். 11 வருஷம் எருசலேமில் அரசாள்றான். 11 வருஷமும் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும். 6வது வசனம். அவனுக்கு விரோதமா பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலினால கட்டி நினைச்சாங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த யோயா கீமை என்ன செய்யறாங்க, கொண்டு போய் இங்க இருக்கிற பனிமூட்டுகள், 7ஆம் வசனம் பாருங்க, ஆலயத்தின் பனிமூட்டுகள் பாபிலோனுடைய கோயில்ல போய் வைக்கப்படுகிறது. எச்சரிக்கையா இருப்போமா? கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஆலயத்தில் இருக்க வேண்டிய அநேக பாத்திரங்கள்னா பர்சன்ஸ், அநேக பாத்திரங்கள், அநேக பாத்திரவான்கள் இன்னைக்கு அபாத்திரமாய் போய் கோயில்ல போய் வைக்கப்படுது. பாபிலோனுடைய கோயில்ல வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு காலத்துல தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்டதான பாத்திரங்களும் பாத்திரர்களும் பாபிலோனுடைய கோயில்ல கொண்டு போகப்படுறாங்க. யோயாக்கீமுடைய வர்த்தமானலாம் அப்புறம் செய்யப்படுது. அவனுடைய அருவருப்பு சொல்லப்பட்டிருக்குது. அதன் பின்பு அவனுடைய குமாரன் யோயாக்கீம் ராஜாவாகிறான். இந்த யோயாக்கீம் ராஜாவும் போய் 8 வயசு. அவன் 3 மாசம் 10 நாள் ஆளுகை செய்கிறான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவனும் நல்லது செய்யறான். இருந்ததே எத்தனை மாசம் தான்? 3 மாசம் 10 நாள். அதுலேயும் உருப்படியா செய்யல. மறு வருஷத்துல நேபுகாத்நேச்சார் யுத்தத்துக்கு வர்றான். அப்ப வந்து ஆலயத்தின் திவ்யமான பனிமூட்டுகளை அதையும் எடுத்துட்டு வந்து வர பண்ணி அவன் சிறிய தகப்பனா சிதேக்கியாவை யூதா மேல் எருசலேம் மேல் ராஜாவாக்கி அவன் ஆக்கிட்டான். சிதேக்கியா ராஜா 21 வயசுல இருந்து 11 வருஷம் எருசலேம் அரசாள்றான். இவன் என்ன செய்யறான், இந்த யோயாக்கீனை வந்து என்ன செய்யறான், அவன் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு போயிடுறான். இவங்களை பாபிலோனுக்கு அவனை வர பண்ணின்னு இருக்குது. ராஜாக்களின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இவனாக அவனும் அவன் அம்மாவும்
புறப்பட்டு போய் என்ன செய்தாங்களா, அவங்களாகவே சரண்டர் ஆனாங்கங்கிற வார்த்தையை நம்ம சொல்லப்படுறோம். அங்கே போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க. இப்போ என்ன நடந்து போச்சு, இந்த கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தான். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறான், சிதேக்கியா அதுக்கு கீழ்ப்படியல, அவன் தன்னுடைய கழுத்தை கடினப்படுத்தினான். அதுக்கப்புறம் அவன் பாபிலோன் ராஜாவுக்கும் கலகம் பண்ண ஆரம்பித்தான். கடைசியில் என்ன ஆகி போச்சு, அவனுக்கு நடந்தது என்ன, 17ஆம் வசனத்தில் அப்போ கல்தேயரின் ராஜாவாக கல்தேயரின் ராஜாவாக வர பண்ணுறாரு. வாலிபர்கள் கொல்லப்படுறாங்க, முதியோர்கள் விருத்தாப்பியர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஆலயத்தில் சிறிதும் பெரிதுமான எல்லா பனிமூட்டுகளும் ஆலயத்தின் பொக்கிஷங்களும் எல்லாமே கொண்டு போகப்படுது. ஆலயத்தை அவன் தான் தீக்கொளுத்தி விடுகிறான், எரிச்சு போடுறான், மாளிகைகள் எல்லாம் உடைச்சு போடுறான், திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாம் அழிச்சு போட்டுறாங்க. பட்டயத்துக்கு தப்பின கொஞ்சம் பேர் பாபிலோனுக்கு சிறைபிடிச்சு கொண்டு போகிறான். அந்த ஆட்கள் பெர்சியா ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே தான் என்ன செய்கிறாங்களா இருக்கிறாங்க. இது 586 நடந்துச்சு. யோயாக்கின் பண்ணது இதுலேருந்து அந்த டைமில் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவன் என்ன செய்ய, அவன் இங்கே இவன் எத்தனை வருஷம் அரசாண்டான் நம்ம அங்கே பார்க்குறவனை குறித்து பார்க்கும்போது எந்த இடத்துல வருது வசனத்தில் வரும்போது 21 வயசாக இருந்து 11 வருஷம். அப்போ 1186னா கிட்ட 97வது வருஷத்து வரைக்கும் என்ன 97 தான் யோயாக்கினும் தானியேல் மற்றவங்களாம் என்ன செய்யப்படுறாங்க, கொண்டு போடப்படுறாங்க. எசேக்கியா தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டு போகப்படுறாங்கன்னு பார்க்க. இப்போ அங்கே ஒரு 21ஆம் வசனம் சொல்லுது, எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி தேசம் தன்னுடைய ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவித்திருந்தது. பாழாய் கிடந்த, அதாவது ஒரு 70 வருஷம் மட்டும் முடிவிட்டு ஓய்ந்தது. அதாவது 70 ஓய்வு வருஷம் சொன்னால் கிட்டத்தட்ட 490 வருஷம். கிட்டத்தட்ட 490 வருஷங்கள், 420 வருஷத்துக்கு 400 வருஷங்களுக்கு மேலாக இந்த ராஜாக்களின் காலம் போகுது, முடிவடைகிறது. 70 வருஷம் அவங்க எங்கே இருக்கிறாங்களா, அவங்க பாபிலோன்ல சிறையிருப்புல இருக்கிறாங்க. ராஜாக்களின் காலம் முடிந்தது. இப்போ எத்தனை ராஜாக்கள் கிட்டத்தட்ட சொல்றாங்க, இந்த அதாவது இஸ்ரவேல் தேசத்துல 19 ராஜாக்களும், யூதாவில் 19 + 1 அத்தாலியில் சேர்த்து 20 ராஜாக்கள் அரசாண்டதாகவும், இந்த 20ல் 8 பேர் நல்ல ராஜாக்கள். இந்த ஆசா, இந்த யோசபாத்து, எசேக்கியா, யோசியா, இந்த மாதிரி ஒரு 8 பேர் நல்ல ராஜாக்கள். மீதி எல்லாம் அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் தாவீது ராஜாவுடையதான மாடலை பின்பற்றினாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. யாரெல்லாம் ஸ்தோத்திரம் அந்த மாடலை பின்பற்றாமல் மனம் போல புறஜாதிய மார்க்கத்தின்படி நடந்து கொண்டார்களோ, இஸ்ரவேல் ராஜாக்களின் மார்க்கத்தில் நடந்து கொண்டார்களோ, அவர்கள் எல்லாரும் வீணாய் போனார்கள் என்று. சரி, 22ஆம் வசனம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகி கோரேஸ் 1ஆம் வருஷத்துல கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகி கோரேஸின் ஆவியை ஏவுகிறார். இப்போ கோரேஸ் அப்போ எரேமியா சொன்னார், 70 வருஷத்துக்கு பிற்பாடு நான் உங்களை மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தர் சொல்றேன், உன்னுடையதான சிறையிருப்பின் காலங்கள் எல்லைக்கு உட்பட்டது. 10 நாட்கள் துன்பப்படுவீர்கள், பிற்பாடு விடுவிக்கப்படுவீர்கள். உன்னுடையதான துன்ப நாட்கள் நீடித்திருப்பதில்லை, அது ஒரு சீசன் தான். சில நாட்கள் துன்பப்படுவீர்கள், மறுபடி துன்பத்தில் கண்டதான வருஷங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவாராக. அதுக்கு ஒரு எல்லை உண்டு, உன் துன்பத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அது ரொம்ப நாள் நீடிக்காது, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே அதுக்கு அந்த துன்பத்துக்கு ஒரு முடிவு உண்டு, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. பிற்பாடு கர்த்தர் சந்திக்கிறார். கோரேஸ் ஒரு புறஜாதி ராஜாவுடைய ஆவியை எழுப்புகிறார். அவன் சொல்றான், பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தார். அவன் சொல்றான், இது எனக்கு கிடைச்ச அது. மற்றவங்கெல்லாம் அவங்க அசிரிய ராஜா அசிரியாவின் தெய்வங்களை புகழ்ந்தான், பாபிலோனிய ராஜாவை தேவனை புகழ்ந்தான். ஆனா இந்த கோரேசோ பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை தந்தாருன்னு சொல்றான். யூதாவில் உள்ள எருசலேமிலே ஆலயத்தை கட்டணும்னு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு சொல்றான். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ அவன் போகட்டும்,
அவருடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியா ராஜாவாகிய கோரேசு அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கு எழுதி அனுப்பி விளம்பரம் பண்றார். யாரெல்லாம் போக விரும்புறீங்களோ போங்க, எனக்கு இந்த எல்லா ராஜ்யங்களும் எனக்கு தந்திருக்கிறது பரலோகத்தின் தேவன் தான், அவர் ஆலயத்தை கட்டணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் கட்ட உதவி செய்கிறேன், போகிறவங்கெல்லாம் போகலாம், வாங்க, உங்களுக்கு சர்வமானியம் கொடுக்கப்பட்டு உங்களுடைய தேசத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், உங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கும் நான் ராஜாங்க கஜானாவிலிருந்தும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சாற்றி அறிவிக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட மக்கள் திரும்புகிறாங்க. நாளைக்கு வாங்க, புதிய அத்தியாயம் துவங்கட்டும். புதிய அங்கிருந்து முதலாக சிறையிருப்பின் காலத்தில் இருந்து கர்த்தர் சுதந்திரத்தின் காலத்துக்கு நேராய் திரும்புகிறத நாளைக்கு வாசிப்போம். உன் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் முடிந்து போனது, துயரங்கள் முடிந்து போனது, கஷ்டங்கள் முடிந்து போனது, பாடுகள் முடிந்து போனது. ஆமென். ஆசீர்வாதத்தின் நாட்கள் துவங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you.